Hey guys, welcome to Tutora. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IUPAC nomenclatureோட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். So let's go into the video. So இப்போ ஒரு IUPAC nomenclature அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு பேசிக் மொத்தமா மூணு விஷயம் மட்டும்தான் இருக்கு. அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு IUPAC nomenclatureல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும். ப்ரிஃபிக்ஸ்க்கு அடுத்து ஒரு ரூட் வேர்டு இருக்கும். ரூட் வேர்டு அப்படின்றது தான் ரொம்ப மெயினானது. ஒரு ரூட் வேர்டு இருக்கும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சஃபிக்ஸ் இருக்கும். இந்த மூணு இது மட்டும்தான் ஒரு IUPAC nomenclatureோட பேசிக்கானது. இப்போ இந்த பேசிக்கை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டடாக பார்ப்போம். ஸோ இப்போ அந்த IUPAC nomenclatureல ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் இருக்கும். இப்போ அதில் இருக்க இந்த ரூட் வேர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரூட் வேர்டு இருக்கு அப்படின்னா அதுல மொத்தம் 10 இது மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னது அப்படின்னா மீட், ஈத், ப்ரோப், வியூட், பென்ட், ஹெப், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நான், டெக். இந்த 10 இது மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ரூட் வேர்டு அப்படின்றது பேசிக்கா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸை குறிக்குது. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், இப்போ ஒரு கார்பன் செயின்ல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்றத குறிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், CH3, CH2, CH3. இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் இப்போ சீன்றது தான் கார்பன், கரெக்டா? அப்போ இங்க ஒரு கார்பன், இங்க 2 கார்பன், இங்க 3 கார்பன், அதாவது 1 2 3. இப்போ பார்த்தோம்னா மொத்தமா 3 நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு. அப்படின்னா இதோட ரூட் வேர்டு அப்படின்றது என்னன்னா இங்க 3 எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இதோட ரூட் வேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோப் தான் இதோட வந்து ரூட் வேர்டு. இப்படிதான் நம்ம ஒரு காம்பவுண்டுக்கும் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் see some examples. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இப்படி காம்பவுண்ட் வந்து இப்படி CH அப்படி கொடுத்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே இது இப்படி சைக்ளிக் ஆர்டர்ல கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா இங்க 1 2 3 4 5 6 மொத்தம் 6 எட்ஜ் இருக்கு, கரெக்டா? அதே இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 4 எட்ஜ் இருக்கு. இப்போ 6 4 இதுக்கெல்லாம் என்னன்றதை நம்ம ரூட் வேர்ட்ல இங்க பார்த்தோம், கரெக்டா? இப்போ 6 இருக்கு அப்படின்னா இங்க எனக்குள்ள இருக்கு 6. 6க்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதே 4க்கு பியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்குள்ள நம்மளுக்கு இதோட ரூட் வேர்டு வந்து என்னது, எக்ஸ். இதோட ரூட் வேர்டு என்னது, பியூட்டு. அதே இது இப்படி காம்பவுண்ட் கொடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இங்க ஒரு கார்பன், இங்க 2வது கார்பன், இங்க 3வது கார்பன். 3 கார்பன் இருந்துச்சுன்னா அதோட ரூட் வேர்டு வந்து என்னதுன்னா ப்ரோப்பு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ரூட் வேர்ட் பார்க்கணும். அடுத்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகலாம். இப்போ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல மொத்தமாவே ஒரு 4 ஹாலஜன்ஸ், இந்த 4 இது இருக்கு பாத்தீங்களா, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இதை தான் நம்ம வந்து ஹாலஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு 12th வரைக்குமே கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு இது படிச்சா இட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ எஃப்ன்றது ஃப்ளூரின். ஃப்ளூரினோட ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோ, ஃப்ளூரினோட சஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடு. சிஎல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குளோரின், அதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து குளோரோ, சஃபிக்ஸ் வந்து குளோரைடு. பிஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புரோமோ, அதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து புரோமோ, சஃபிக்ஸ் வந்து புரோமைடு. அதே மாதிரி ஐன்றது அயோடோ, அதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து அயோடோ, சஃபிக்ஸ் வந்து அயோடைடு. இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதை நம்ம எப்படி நேமிங் பண்ணலாம்னு பார்க்கணும் அப்படின்னா இங்கக்குள்ள இந்த ரிங் இருக்கு பாத்தீங்களா, இதோட பேர் தான் பென்சீன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இந்த பென்சீன் அப்படின்றதா ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட். 12th ஃபுல்லாவே இது இல்லாத சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இந்த இதை நம்மளுக்கு புக்ல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதே அவுட்டர் லேயர் இருக்கும், ஆனா உள்ள வந்து இப்படி கோடு போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடுன்றது வேற எதுவுமே இல்லை, டபுள் பாண்டை தான் குறிக்குது. இதோட நார்மல் ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா C6H6. இதுதான் வந்து பென்சீன். நம்ம இந்த கோடுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ரக்சரையே நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பென்சீனோட அதோட வந்து இந்த இடத்துல வந்து பிஆர் அப்படின்ற ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. பிஆர்ன்றதுக்குரிய சஃபிக்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து இப்போதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், இங்க இருக்கு புரோமின், கரெக்டா? அதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து இப்போ என்ன பார்த்தோம், புரோமோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடியே எழுதுறது, சஃபிக்ஸ்னா அடுத்து எழுதுறது. ஸோ முன்னாடியே எழுதுறத நான் முன்னாடி எழுதிக்கிறேன், புரோமோ அப்படின்றத நான் இங்கே எழுதிக்கிறேன்.
இந்த காம்பவுண்டோட பேர் என்னது? நான் இப்பதானே சொன்னேன். இந்த காம்பவுண்டோட பேர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சீன். ஸோ நான் இந்த இடத்துல இந்த காம்பவுண்டோட பேர் புரோமோ பென்சீன் அப்படின்னு எழுதிக்கிறேன். இதுதான் வந்து இங்க எழுதியிருக்க இந்த காம்பவுண்டோட ஐயுபேசி நாமன்கிளேச்சர் வந்து இதுதான். ஸோ இப்படி ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா கூட நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த இதுக்கு எப்படின்னு பார்ப்போம். CH3 அப்படின்னா மித்தைல். அதாவது CH3ன்றதை நான் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள்ல கூட சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். இப்போ அது பக்கத்துல Cl அதாவது குளோரின்ற குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? நம்ம Clக்கு வந்து என்ன நம்ம ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குளோரோ பார்த்தோம், குளோரைட் பார்த்தோம். கரெக்டா? இப்போ நான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவோம். அப்போ Clன்றதை நம்ம வந்து சஃபிக்ஸ்ல எழுதணும்னா குளோரைட். ஸோ நான் குளோரைடை முன்னாடி எழுதிக்கிறேன். குளோரைட். இப்போ CH3ன்றது பார்த்தீங்கன்னா மீத்தேன். மீத்தேன் வந்து ப்ரிஃபிக்ஸ்ல எழுதணும்னா மெத்தில் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ மித்தைல் குளோரைடு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டோட நேம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க உங்களுக்கு கிளியராகவே ரொம்ப புரியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு காம்பவுண்ட் வரைஞ்சு அதை பென்சீன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த பென்சீனை வச்சு சில நார்மலான காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு. இது ஃபுல்லாவே 12th வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அந்த பென்சீன் ரிங்கோட OH அப்படின்ற குரூப் வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதோட பேர் தான் வந்து ஃபீனால். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீனால். அதே பென்சீன் ரிங்கோட CH3 வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து தொலுஈன். தொலுஈன் அப்படின்னு சொல்லுவோம். அதே பென்சீன் ரிங்கோட NH2 சேர்ந்து இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து OCH3 சேர்ந்து இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆனிசோல் அப்படின்னு சொல்லுவோம். NH2 சேர்ந்து இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து அனிலின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா இந்த NH2க்கு தனியான ஒரு நேம் இருக்கு. அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அமின். இது நான் வந்து அடுத்து சொல்லி கொடுக்குறப்ப இதெல்லாம் சேர்த்து சொல்லித்தரேன். இப்ப இந்த இடத்துல வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா ஃபீனால், அனிலின், டொலுயின். இது எல்லாமே நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸே இருக்காது. இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனிசோல் கூட நம்ம சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம பென்சீன் குரூப்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் ஒரு கிளியரான ஐடியாவுக்கு வந்திருப்போம். இப்போ அடுத்து சஃபிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் சேர்ந்து தான் பார்த்தோம். இப்போ சஃபிக்ஸ்லேயே 2 டைப் ஆஃப் குரூப் இருக்கு. பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 3 தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த அல்கேன், அல்கீன், அல்கைன் இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி சஃபிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு கோடு இருக்குது இல்லையா? இதோட பேர் தான் வந்து பாண்ட். இந்த பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டான்னு இருக்கு. இந்த ட்ரிபிள் பாண்டு, டபுள் பாண்டை வச்சுதான் நம்ம ஒரு காம்பவுண்டா நேம் பண்ணுவோம். இப்போ அது சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து அல்கேன், டபுள் பாண்டா இருந்துச்சுன்னா அதோட பேர் அல்கீன், அதே ட்ரிபிள் பாண்டா இருந்துச்சுன்னா அதோட பேர் வந்து அல்கைன். அதை நம்ம வந்து நேம்ல, அதாவது செயின் நேம்ல எல்லாம் யூஸ் பண்றப்ப ஏன், ஈன், ஐன்னு யூஸ் பண்ணுவோம். இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்ப பாருங்க. இப்ப CH4ன்னு ஒரு நேம் இருக்கு. நான் இதை உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு சொன்னேன், மீத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மீத்தேன்றது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். கார்பனோட வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 4. இந்த கார்பனோட வேகன்சி 4 அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ கார்பன் இங்க இருக்குன்னா அதை சுத்தி 4 ஃப்ரீ ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது 4 இடம் வந்து மித்தவங்களால ஆக்குபை பண்ண முடியும். அந்த 4 இடத்துல இப்ப இங்க ஹைட்ரஜன் எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்களா? அப்ப இந்த 4 இடத்துலயுமே 4 ஹைட்ரஜன் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப கார்பனோட வேகன்சி 4, 4 இடம் இருக்கு. அந்த 4 இடத்த இங்க இருக்க ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணிருக்கு. இதுதான் அந்த மீத்தேனோட ஸ்ட்ரக்சர். இப்ப இதை வச்சு நம்ம எப்படி ஒரு நேமிங் கொடுக்கறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கரெக்டா? இப்ப இங்க எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. ஒரே ஒரு கார்பன் இருக்குன்னா நம்ம அதோட நேம் வந்து என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே. இப்ப நான் அந்த ஸ்லைடுக்கு கூட உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இப்ப அந்த இதுல நம்ம என்ன நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கு. ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அதோட நேம் வந்து மெய்த்து அப்படின்னு பார்த்துருந்தோமா? அப்ப நான் அதை வந்து இங்க எனக்குள்ள எழுதிக்கிறேன். அப்பனா அதை இங்க எனக்குள்ள எழுதிக்கிறேன். METH மீத் அப்படின்றத எழுதிக்கிறேன். இப்ப போன ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம், சிங்கிள் பாண்ட் வந்துருந்துச்சுன்னா அதோட பேர் ஏன் அப்படின்னு நம்ம முடிக்கணும்னு பார்த்திருந்தோமா? இங்க எழுதியிருக்கோம் பாருங்க, ஏன் அப்படின்னு முடிக்கணும்னு பார்த்திருக்கோமா? அப்பனா அந்த மீத் அடுத்து அந்த ஏன்ன்றதா முடிக்கணும். ஏன்னா இங்கேயும் சிங்கிள் பாண்ட், இங்கேயும் சிங்கிள் பாண்ட், இங்கேயும் சிங்கிள் பாண்ட், இங்கேயும் சிங்கிள் பாண்ட், 4 இடத்துலயுமே சிங்கிள் பாண்ட் மட்டும் வந்ததுனால அதை நான் ஏன் அப்படின்னு முடிக்கிறேன். அப்ப இந்த காம்பவுண்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன்.
இப்ப அடுத்து நம்ம இந்த காம்பவுண்டுக்கு வருவோம். இப்ப அதே மாதிரி இங்கனக்குள்ள ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் என்னது 2. 2 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுல ஈத் அப்படின்னு பார்த்தோம். அப்பனா நான் ஈத்ன்றதை நான் தனியா எழுதிக்கிறேன். இப்ப 2 காம்பவுண்டுக்கும் நடுவுல இங்க பாருங்க சிங்கிள் பாண்ட் தானே இருக்கு. அதனால சிங்கிள் பாண்ட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஏன்னு பார்த்தோம். அப்ப இந்த காம்பவுண்டோட பேர் வந்து ஈத்தேன். இதை ஸ்ட்ரக்சர் வைஸா எழுதுறதுனால ஈஸி தான். 2 கார்பன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ரெண்டுத்துக்குமே 4 வேகன்சி இருக்கும் கரெக்டா. அந்த 4 வேகன்சியை வரைஞ்சுக்கும். இந்த 4 வேகன்சி இப்போ வரைஞ்சுக்கிட்டோம்னா 4 இடத்துலயுமே ஹைட்ரஜன் ஃபில் ஆகாது. ஏன்னா இங்க 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த 2 இடத்துல, அதாவது இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும், இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். மிஸ் ஆகுதுன்னா அந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுதான் வந்து ஈத்தேனோட ஸ்ட்ரக்சர். இப்படிதான் நம்ம ஒரு காம்பவுண்டுக்குமே ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிள் பாண்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே இதை நம்ம இப்போ டபுள் பாண்டுக்கு பார்க்க போறோம். இப்போ இதுல மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு? இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். இங்க மொத்தம் 3 நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு. 3 நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்னா அதோட ரூட் வேர்டு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோப். ப்ரோப் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரூட் வேர்டு. இப்போ இதுல 2வது இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு இடத்துல சிங்கிள் பாண்ட் இருக்கு, ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருக்குன்னா நம்ம ஏன் போடுறதா ஈன் போடுறதா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா நம்ம பாண்டிங் வந்து எந்த ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் பாண்டு, அதுக்கடுத்து டபுள் பாண்டு, அதுக்கடுத்து சிங்கிள் பாண்ட். அந்த ஆர்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங் வந்து இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஐன் அப்படின்றத தான் வந்து யூஸ் பண்ணி முடிக்கணும். இதே அங்க வந்து ட்ரிபிள் பாண்ட் இல்ல அப்படின்னா ஈன் அப்படின்றத யூஸ் பண்ணி முடிக்கணும். டபுள் பாண்டும் இல்ல அப்படின்னா அதை தான் ஏன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இங்கன்னா நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அதனால நம்ம ப்ரோப் அப்படின்றத எழுதுறதுக்கு அப்புறம் டபுள் பாண்ட் இருக்கனால ஈன் ப்ரோபீன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனா நம்ம கார்பனையும் நம்ம நம்பரிங் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன் வரும் இல்லையா, நம்ம எந்த ஆர்டர்ல வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப இங்கனக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் கார்பன் பக்கத்துலதான் இந்த டபுள் பாண்ட் வந்து இருக்கு இல்லையா, அதனால நம்ம இந்த ப்ரோப் 1 ஈனன் கூட எழுதிக்கலாம். அதை காமனா ப்ரோபீனும் எழுதிக்கலாம் பேசிக்காவே. So let's move on to the next topic. இது பிரைமரி சஃபிக்ஸ். இப்ப செகண்டரி சஃபிக்ஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 இது தாங்க. இந்த 4 இதை நம்ம படிச்சிட்டோம்னா 12th ஃபுல்லாவே நம்ம 12th 10th 11th எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கிடலாம். இப்ப இதுல என்னென்ன நேம் இருக்கு? ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட். ஆல்கஹால் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது இப்போ ஒரு செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப CH3 CH2 இந்த இடத்துல வர்றதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றது. இப்ப இது ஒரு ஆல்கஹாலுக்கு அப்படின்னா இங்க எனக்குள்ள OH அப்படின்னு முடியும், அதுதான் ஆல்கஹால். இதே இது ஒரு ஆல்டிஹைடுக்கு அப்படின்னா இந்த OHக்கு பதிலா அந்த இடத்துல CHO அப்படின்னு முடியும். அதை வந்து எக்ஸாம்பிள் வச்சு சொல்றப்ப உங்களுக்கு புரியும். அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இந்த இடத்துல நம்மளுக்கு எது ஃபில் ஆகுதோ அதோட பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன இருக்கு? ஆல்கஹாலுக்கு OH, ஆல்டிஹைடுக்கு CHO, கீட்டோனுக்கு CO. COன்னு நம்ம பேசிக்கா எழுதுறது தான் நான் பாண்டிங் ஸ்ட்ரக்சர்ல C டபுள் பாண்ட் ஓன்னு எழுதியிருக்கேன். COன்னு எழுதினாலும் நோ ப்ராப்ளம். கார்பாக்சிலிக் ஆசிட் COOH. இந்த COOH ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா C டபுள் பாண்ட் OH இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இதைதான் நம்ம பேசிக்கா COOHன்னு எழுதிக்கலாம். இப்ப இதோட சஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன அப்படின்னா ஆல்கஹாலுக்கு OL, அதாவது இப்போ ப்ரோபீன் இருக்குன்னா அதுல இந்த ஆல்கஹால் சேர்ந்துச்சுன்னா அதோட பேர் ப்ரோபனால். இதே ஆல்டிஹைடுக்கு AL ப்ரோபன் அல் அப்படின்னு வரும். கீட்டோனுக்கு ONE ப்ரோபனோன். கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு OIC அதாவது ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடிப்போம், ப்ரோபனாயிக் ஆசிட். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இது பண்ணுவோம். இதை நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க கார்பன் இல்ல. அப்ப 2 கார்பன் தான். அப்ப 2 கார்பன் இருந்துச்சுன்னா நம்ம அதோட ரூட் வேர்டு வந்து என்னது? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரூட் வேர்டை தான் பார்ப்போம் கரெக்டா. இப்போ ரூட் வேர்டு வந்து ஈத்து. ஸோ ஈத்துன்னு நான் எழுதிக்கிறேன். இங்க OH, இங்க ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்கு? OH இருக்கு. இப்போ OH இருக்குன்னா அது வந்து ஆல்கஹால் கரெக்டா. ஆல்கஹாலோட லாஸ்டா இருக்க சஃபிக்ஸ் வந்து என்னது? OL. அதாவது இந்த ஸ்லைட்ல பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப இந்த OLன்றதை நான் இங்க எனக்குள்ள எழுதிக்கலாம். அப்ப ஈத், அதுக்கடுத்து இங்க இருக்க பாண்டிங்க பார்க்கணும். பாண்டிங் என்னென்ன இருக்கு? இங்கேயும் சிங்கிள் பாண்ட், இங்கேயும் சிங்கிள் பாண்ட். அப்ப ஆன், அதாவது ANE இருக்கு இல்லையா, அதுக்கடுத்து இந்த OL நம்ம எழுதுவோம். அதாவது ஆல்கஹால் இருக்குனாலும் OL எழுதுவோம்.
இப்ப ஈயும் ஓவும் வராது, அதனால இந்த ஈ அடிச்சுக்கிறோம். அப்ப இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனால். இதுதான் இந்த காம்பவுண்டோட நேமிங். இது இப்ப வந்து இது ஆல்கஹாலுக்கு பார்த்திருக்கோம். அடுத்து ஆல்டிகைடுக்கு பார்ப்போமா? இப்ப இங்க ஒரு கார்பன், இங்க 2வது கார்பன், 3வது கார்பன், இங்க 4வது கார்பன். அதாவது ஆல்டிகைடுன்றது ஃபங்க்ஷனல் குரூப் தான். அதுல இருக்க கார்பனையுமே வந்து நம்ம கணக்குல தான் எடுத்துக்கணும். அப்ப மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கா? 4 கார்பன் இருக்குன்னா அதோட ரூட் வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூட். இப்ப நான் பியூட் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எழுதிக்கிறேன். பியூட்டுக்கு அடுத்து எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கு. சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏஎன் இ நம்ம எழுத தேவையில்லை. அதுக்கடுத்து ஆல்டிஹைட்னா நம்ம என்னன்னு முடிக்கலாம்? ஏஎல்னு முடிக்கலாம்னு பார்த்திருக்கோம் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல. அப்ப பியூட்டன் அல். அப்ப இந்த காம்பவுண்டோட பேர் என்னது? பியூட்டன் அல். இதுதான். இப்ப அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தோம்னா இது கீட்டோன் குறியது. இப்ப இதுல மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு? 3 நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு. 3 நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு அப்படின்னா அதோட ரூட் வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோப் எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து எல்லா இடத்துலயும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. இப்ப கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் இருக்கே, நான் அந்த டபுள் பாண்டை நான் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது. நம்ம கார்பனுக்கும் என்ன பாண்ட் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். கார்பனுக்கோ ஆக்சிஜனுக்கோ இல்ல கார்பனுக்கோ ஹைட்ரஜனுக்கோ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. கரெக்டா? அந்த கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கு. அதனால ப்ரோ அண்ட் ஏஎன்இ எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து இது கீட்டோன் அப்படின்றதுனால 1 அப்படின்னு முடிக்கணுமா? ஓஎன்இ எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஏஎன்இல இந்த ஈயை கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப இதோட பேர் என்னது? புரோப்பனோன். இதுதான் இந்த காம்பவுண்டோட நேம். இப்போ இந்த காம்பவுண்டுக்கோங்க அதே மாதிரி 3 நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு, ப்ரோப். அதேதான் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லயே சின்றது இருக்கே, ஆனா இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பே. அப்ப நான் ஈத் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 2 கார்பன் தானே இருக்குன்னு நீங்க கேட்கக்கூடாது. நம்ம எத்தனை கார்பன் இருக்கோ அது ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல, மித்த எந்த காம்பவுண்டா இருந்தாலும் கார்பன் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ 3 கார்பன் இருக்கனால நான் ப்ரோப் அப்படின்னு எழுதிக்கிறேன். கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, அதனால ஏன் ப்ரோப் ஏன். அதுக்கடுத்து COOH அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம எப்படி முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடிக்கணும். அப்போ இதோட பேரு ப்ரோப் ஏன். இந்த இ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஆயிக் ஆசிட். இப்போ இதை சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? நேம் வந்து நம்மளுக்கு எழுதி காமிக்கிறேன். ப்ரோப்பன் ஆயிக் ஆசிட் அப்படின்னு வருது. இப்படிதான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டுக்குமே வந்து நேம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ். இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 5 எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். நீங்க எக்ஸாம்பிளா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கிளியராவே வந்து பாத்தீங்கன்னா புரியும். இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். லெட்ஸ் டேக் நான் உங்க 12th புக்ல என்ன இருக்கோ அதே உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லித்தரேன். ஓகேவா? அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பே 2 ஃபங்க்ஷனல் குரூப் வச்சிருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். OH, CH2, CH2, OH. இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா இதை எப்படி நேமிங் பண்ணுவீங்க? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க கூட நேம் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. நானா உங்களுக்கு எப்படின்றத ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். இப்ப இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் பார்த்தோன்னா இப்படி 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கே, நம்ம எதை வந்து ஃபர்ஸ்ட் நேம் பண்றது அப்படின்னு வந்து நீங்க குழம்பணுன்ற எந்த அவசியமே இல்லை. இப்ப கார்பன் வந்து இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கா? அப்ப நம்ம இங்கனக்குள்ள 1 போட்டுக்குவோம், இங்க 2 போட்டுக்குவோம். இல்லைன்னா இங்க 1 போட்டுக்கலாம், இங்க 2 போட்டுக்கலாம். தட்ஸ் அப் டு யுவர் விஷ். எங்கனாலும் நம்ம கார்பனுக்கு மட்டும் ஆனா நம்பரிங் கொடுத்துட்டோம்னா போதும். இப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஆல்கஹால் ஒரு பிரசன்ட் ஆயிருக்கு, செகண்ட் கார்பன்ல ஒரு ஆல்கஹால் பிரசன்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கார்பன் ரூட் வேர்டு தான் எப்பயுமே மெயின். இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், 2 கார்பன்னா ரூட் வேர்டு என்னது? ஈத் அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி கார்பனுக்கும் எந்த பாண்ட் இருக்கு? சிங்கிள் பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப ஏன்னு நான் எழுதிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஆல்கஹால் பிரசன்ட் ஆயிருக்கு, செகண்ட் கார்பன்ல ஒரு ஆல்கஹால் பிரசன்ட் ஆயிருக்கு. ஆல்கஹாலோட இது வந்து நம்ம என்ன எழுதுவோம்? OL அப்படின்னு எழுதுவோமா? அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்லயே ஒரு ஆல்கஹால் பிரசன்ட் ஆயிருக்கு, செகண்ட் கார்பன்லயே ஒரு ஆல்கஹால் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ 1,2 2 ஆல்கஹால் பிரசன்ட்னால டை ஆல் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப இந்த டையோட மீனிங் வந்து எதுக்குன்னா 2 இது பிரசன்ட் ஆயிருக்கனால டை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம சேர்த்து எழுதிக்குவோம். ஈத்தேன் 1,2 டை ஆல். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்டோட நேம்.
இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு காம்பவுண்ட் பார்ப்போம். இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க. இதுவும் நான் எல்லாமே உங்க டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எடுக்கிறேன். ஸோ தட் நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. இப்போ இப்படி பார்ப்போம். CH3 CH, இந்த கார்பன்ல இன்னொரு பாண்டிங் CH3, இதுல இன்னொரு பாண்டிங் போட்டு COOH அப்படின்னு பார்ப்போம். இப்ப இப்படி ஒரு இது இருக்குன்னா நம்ம எப்படி நேம் பண்றது? நீங்க உடனே அதே மாதிரி குழம்பிடக்கூடாது. என்னடா ஒரே கார்பன்லயே நம்மளுக்கு 3 செயின் இருக்கே, நம்ம இதை எப்படிதான் நேம் பண்றது அப்படின்லாம் நீங்க நினைக்க தேவையில்ல. இதை நான் ஈஸியாவே சொல்றேன். இப்ப இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா இருக்கிறதுலே எது நம்மளுக்கு லாங்கஸ்ட் செயின் பாசிபிள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எதை வந்து பார்த்தோம்னா ரொம்ப லாங்காவே இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நான் இந்த கார்பனை வந்து 1ன்னு போட்டுக்கிறேன், இந்த கார்பனை 2ன்னு போட்டுக்கிறேன், இதை 3ன்னு போட்டுக்கிறேன். இப்படியும் போடலாம். ஆனா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் எதுவா இருக்கோ இப்படி போட்டா ராங்கு. ஏன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அங்க இருந்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்பரிங் கொடுக்கணும். இங்க தானே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அப்ப இதுதான் 1 2 3 இப்படியும் கொடுக்கலாம். 1 2 கீழே இருக்க கார்பன் 3னும் கொடுக்கலாம். ஆனா இது 3 இது 4 அப்படின்லாம் கொடுக்க கூடாது. ஒரே செயினா மட்டும்தான் வந்து கார்பன் இருக்கணும். லெட்ஸ் டேக் நம்ம இந்த இதை நம்ம 3ன்னு எடுத்துப்போம். இதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இப்படி கட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னா நீங்களே பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல COOH இருக்கு, ரெண்டாவது இடத்துல CH இருக்கு, மூணாவது இடத்துல CH3 இருக்கு. ரெண்டாவது இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு CH3 வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கு. இப்படி எக்ஸ்ட்ரா பிரசன்ட் ஆயிருக்கதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். இது எந்த இடத்துல இப்ப நான் வேற கலர்ல யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். ரெண்டாவது இடத்துல ஒரு CH3 பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப 2ன்றதை நான் மென்ஷன் பண்ணிட்டு CH3யோட நேம் என்னது? இந்த CH3யோட நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீத்தேன். மீத்தேன்றதை நம்ம ப்ரிஃபிக்ஸ்ல எப்படி எழுதுவோம்? மித்தாயில் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல சொன்னேன். அப்ப 2 மித்தாயில். அதுக்கு அடுத்து இந்த லாங் செயினுக்கு நம்ம நேமிங் கொடுக்கணும். லாங் செயினுக்கு என்னது? இது 1 2 3. இதுல என்னது? CH, இங்க 3 C இருக்கு. 3 C இருக்குன்னா ப்ரோப். அதே மாதிரி இங்க COOH இருக்குன்னா அதே மாதிரி டபுள் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அப்ப ப்ரோப் அண்ட் COOH இருக்கனால ஆயிக் ஆசிட். அப்ப 2 மித்தாயில் புரோப்பனாயிக் ஆசிட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட நேம். இப்ப நம்ம அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். சோ இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம போனோம் அப்படின்னா மூணாவது எக்ஸாம்பிள்ல ஒரு டயக்ராம், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அப்பதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு ப்ராக்டிஸ் இருக்குன்றதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லித்தரேன். இப்ப இது ஒரு பென்சீன் இருக்கு. இந்த பென்சீனோட மேல CHOனா நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஆல்டிஹைடுன்னு பார்த்தோம். இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இதே ஸ்ட்ரக்சர் இப்ப இதுக்கு நம்ம எப்படி நேம் பண்ணுவோம்? இந்த காம்பவுண்ட் வேற கலர்ல யூஸ் பண்றேன் பாருங்க. இந்த காம்பவுண்டோட பேரு பென்சீன். இந்த காம்பவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு நம்ம எப்படி எழுதுவோம்? AL அப்படின்னு எழுதுவோமா? ஆனா இப்படி பென்சீனோட இது கம்பைன் ஆகி வரப்ப இது நம்ம AL அப்படின்றத நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எழுதாம ஆல்டிஹைடு அப்படின்னு ஃபுல்லாவே எழுதிக்கலாம். இப்ப பென்சீனை ப்ரிஃபிக்ஸ்ல நம்ம எழுதுறப்ப பென்ஸ் அப்படின்னு எழுதுவோமா? பென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ்ல வந்துச்சுன்னா பென்ஸ், இந்த AL ஆல்டிஹைடுன்னு எழுதிக்குவோம். அப்ப இந்த காம்பவுண்டோட பேரு பென்ஸ் ஆல்டிஹைடு. இப்படிதான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இப்ப இதே காம்பவுண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல இல்லாம இப்படியே எழுதலாம். பென்சீனோட ஃபார்முலா என்ன? C6H6. ஆனா இந்த 6th ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் கட் ஆகி C6H5 வந்து இன்னொரு ஹைட்ரஜன் கார்பனோட கனெக்ட் ஆகி C6H5 CHOன்னு எழுதலாம். இப்படி எழுதினாலும் அதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பென்ஸ் ஆல்டிஹைடு தான். ஸோ எப்படி வந்தாலும் நம்மளுக்கு அதே காமன் நேம் பாத்தீங்கன்னா வரணும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் போலாம். இப்போ 4th எக்ஸாம்பிள்ல என்ன பார்க்கலாம்னா, ஸோ இதுவும் நான் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருந்தே இருக்கேன். இந்த எக்ஸாம்பிளோட நீங்க பாத்தீங்கன்னாலே இட்ஸ் ஓவர். ஸோ CH3 CH OH CH2 CHO. என்னடா இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் இருக்கே, இத்தனை நாள் நம்ம ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் 2 தடவை வந்து பார்த்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இங்க ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. எப்படி நம்பரிங் கொடுக்கறதுனே தெரியாம நீங்க பார்க்கலாம் தேவையில்ல. இப்ப இதையுமே நான் ஈஸியா சொல்றேன். நம்பர் ஆஃப் கார்பனை மெயினா எடுத்துக்கோங்க. இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். இப்ப அதை வச்சே நம்ம நேமிங் கொடுக்கலாமா? இங்க ஒரு கார்பன், 4 கார்பன் இருக்கு. அதை வச்சு நேமிங் கொடுத்தோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் சைடு தான் நம்ம நேமிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். கரெக்டா? அப்ப இங்க இருந்து 1
2 3 4 நம்பரிங் கொடுத்தாச்சு. இப்ப மூணாவது இடத்துல ஆல்கஹால் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப 3 ஆல்கஹாலை நம்ம OL தான் டினோட் பண்ணுவோம் செயின் குரூப்ல. ஆனா இது முன்னாடியே வரனால நம்ம ஹைட்ராக்சி, அதாவது OHனா ஹச்ன்றது ஹைட்ரஜன் ஹைட், ஓன்றது ஆக்சிஜன் ஆக்சி, ஹைட்ராக்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்ப 3 ஹைட்ராக்சி. இப்ப 4 இது இருக்கு. இப்ப இந்த லாங் செயினுக்கு நேம் கொடுப்போம். இங்க எனக்குள்ள இருக்க சி டபுள் 4 கார்பன் இருக்கனால பியூட். எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். ஏன் ஈயை கேன்சல் பண்ணிக்குவோம். பியூட் ஏன். அதே மாதிரி CH4ன்றதோட இது வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்டிஹைட். அப்ப AL டினோட் பண்ணுவோம். பியூட் ஏன் எல், பியூட்டனல். இங்க வந்து 1ALன்னு கூட நம்ம எழுதலாம். நான் சிம்பிளாவே நான் எழுதி காமிக்கிறேன். அப்ப இந்த ஃபுல் காம்பவுண்டோட பேரு 3 ஹைட்ராக்சி பியூட் அண்ட் அல். இல்லைன்னா இந்த பியூட்டனல எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நான் இன்னொரு கலர்ல எழுதி காமிக்கிறேன். பியூட்டன் 1 அல் இப்படின்னு எழுதிக்கலாம். இது ரெண்டுல எது எழுதினாலுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ட் தான். இப்போ ஃபைனல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். லெட்ஸ் see this one. இப்போ இப்படி இருக்கு ஒரு காம்பவுண்ட் CH3 CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH3. இல்ல ட்ரிபிள் பாண்ட் ஆக்கிக்குவோம் அந்த பாண்ட். ஏன்னா நம்ம ட்ரிபிள் பாண்ட்ல எக்ஸாம்பிள் பார்க்கல. ஸோ இந்த காம்பவுண்டை நீங்க எப்படி நேமிங் பண்ணுவீங்க? ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசிச்சுட்டு அதோட ஆன்சரை பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த காம்பவுண்ட் இருக்குன்னா இதுவும் நம்ம இது ஒரே மாதிரி தான். நடுவால தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்கு. அதனால நம்ம எங்கிட்ட இருந்தாலும் நேமிங் வந்து நம்பரிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து 4 கார்பன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கும் இருக்கு. இப்ப 4 கார்பன் இருக்குன்னா அதோட பேர் வந்து பியூட் அப்படின்னு போடுவோமா? பியூட்னு நான் போட்டேன். இப்ப இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கானா அது ரெண்டாவது கார்பனுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ நான் இங்க நம்மள 2ன்றத மென்ஷன் பண்ணியே ஆகணும். எத்தனாவது கார்பனுக்கு அடுத்து பாண்ட் இருக்கோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ 2 ஐன் அப்படின்னு போடணும். ஏன்னா ட்ரிபிள் பாண்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஐன். அப்ப பியூட் 2 ஐன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ IUPAC நாமென்க்ளேச்சர்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஐ வில் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.